சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போறோம். இந்த வகுப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த ஒரே வகுப்பை பார்த்துட்டாலே போதும், டிஎன்பிஎஸ்சியில் இருந்து நாமக்கல் கவிஞரை பற்றி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். முதல் கேள்வி பாருங்க, பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிறப்பு பெயர் மற்றும் ஆசிரியரின் பெயர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், ஓமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞரேறு வாணிதாசன். சரியான விடை 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் 1949ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக அவர் அமர்த்தப்பட்டார். அடுத்த கேள்வி, சரியான இணைகளை தேர்ந்தெடு. கொடுக்கப்பட்டுள்ள 4 இணைகள்ல சரியான இணைகள் எவை என்று நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி, சரி. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் அல்ல, சுரதா. இந்த இணை தவறு. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார், இந்த கூற்று சரி. இந்த இணை சரி. புரட்சி கவிஞர் தாரா பாரதியானா? கிடையாது. புரட்சி கவிஞர் பாரதி தாசன். புரட்சி கவிஞர் பாரதி தாசன். அப்படி பார்த்தா இணை 1 மற்றும் 3 சரி, இணை 2 மற்றும் 4 தவறு. அவங்க கேட்டிருக்கிறது சரியான இணையத்தான் கேட்டிருக்கிறாங்க. சரியான இணை 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? பத்மபூஷன் விருது மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. சரியான விடை நடுவண் அரசு. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்த கேள்வி, நூல்கள் நூலாசிரியர்களை பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதி தாசன். தெய்வ திருமலர் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. இந்த 4 நூல்ல அவருடைய கவிதை தொகுப்புகள் எது என்று கேட்டிருக்கிறாங்க. சரியான விடை திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இந்த நூல்கள் தான் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள். அப்படின்னா பூத்தது மானுடம், வீர்களாயிரம், சிரிப்பின் நிழல், தமிழ்ச்செட்டு. இந்த நூல்களின் ஆசிரியர் யார்? தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், இன்ப இலக்கியம். இந்த நூல்களின் ஆசிரியர் யார் என நீங்கள் கமெண்டில் சரியான விடையை பதிவிடுங்கள். அடுத்த கேள்வி, உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவு, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி என்று வழிநடை பாடலை இயற்றியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய மாணவர்கள் தவறு செய்த கேள்வி. எத்தனை இசை நாவல்கள் அவர் இயற்றி இருக்கிறார்னா 3. எத்தனை புதினங்கள் அவர் இயற்றி இருக்கிறார்னா 5. கவிதை தொகுப்புகள் அவருடையது எத்தனை இருக்கிறது என்றால் 10. மொழிபெயர்ப்புகள் 4. ஆக மொத்தம் சரியான விடை 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி பாருங்க, பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்ஷன்ல பாரதியார், பாரதிதாசன் இருக்கிறதால கண்டிப்பா இந்த கேள்வி குழப்பத்தை ஏற்படுத்தும். சரியான விடை வே. ராமலிங்கனார். அடுத்த கேள்வி, பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிறப்பு பெயர், ஆசிரியர்களின் பெயர். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். பொதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். தைரியநாதர் வீரமா முனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி, தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் 2வது அரசவை கவிஞர் கவிஞர் கண்ணதாசன். அடுத்த கேள்வி, பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வரிகள், அந்த வரிகளின் ஆசிரியர்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன்.
பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என கூறியவர் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை என்ற நிலை வர வேண்டும் என கூறியவர் கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று கூறியவர் கவிமணி. சரியான விடை 4, 3, 1, 2. அடுத்த கேள்வி, அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று பெண்மையை புகழ்ந்தவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவரும் நாமக்கல் கவிஞர் தான். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பொருத்துக, நூலை நூலாசிரியரோடு பொருத்த வேண்டும். பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். குயில்பாட்டி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். சரியான விடை 3, 1, 4, 2. சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க வேண்டும். 4 இணையில எந்த இணை பொருந்தவில்லை என தேர்ந்தெடுக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த வரிகளின் ஆசிரியர் கணியன் பூங்குன்றன். சரியான விடை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது இந்த வரிகளின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் இந்த வரிகளின் ஆசிரியர் கவிமணி. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி என்று கூறியவர் பாரதி தாசன், பாரதியார் அல்ல. எனவே இந்த கூற்று தவறு. சரியான விடை தேனுக்கும் செந்தமிழே நீ கனி பாரதி தாசன் என்பதுதான் சரியான விடை. பாரதியார் என்று கொடுத்திருப்பதால் இது தவறான இணை. அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிறப்பு பெயரை ஆசிரியர் பெயரோடு பொருத்தணும். தேசிய கவிஞர் பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரியான விடை 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நூலும் நூலாசிரியரும். சின்னசாமி எழுதிய நூல் சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. கோபாலகிருஷ்ண பாரதி எழுதிய நூல் நந்தனார் சரித்திர கீர்த்தனை. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள் எழுதிய நூல் என் கதை. திரவியம் எழுதிய நூல் தேசியம் வளர்த்த தமிழ். சரியான விடை 4, 3, 1, 2. அடுத்த கேள்வி, நூலும் நூலாசிரியரும். உலகம் சுற்றும் தமிழன் என்ற நூலின் ஆசிரியர் ஏ. கருப்பன். ஞானரதம் என்ற நூலின் ஆசிரியர் தேசிய கவி மகாகவி பாரதியார். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். சரியான விடை 4, 1, 2, 3. அடுத்த கேள்வி பாருங்க, கூற்று காரணத்தை வைத்து கேட்டிருக்கிறாங்க. கூற்று, சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். சரியான கூற்று. இவர் பாரதியின் பாடல்களை தொகுத்தவர் என்பது தவறான கூற்று. இதன் அடிப்படையில் கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. என்னுடைய நாடு எனும் நாமக்கல் கவிஞரின் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு நாடு என்றாலே தேசியம்தான். தேசிய மலர் என்ற தலைப்பில்தான் என்னுடைய நாடு என்ற கவிதை இடம்பெற்றுள்ளது. சங்கொலி எனும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேலென பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அடுத்த கேள்வி பாருங்க, நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் என நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த பதில் தவறு. சச்சிதானந்தன் என்பதுதான் சரியான விடை. எனவே மாணவர்களே, வரிகளை யார் யார் எழுதினாங்க என்பதை தெளிவா நீங்க பார்த்து வச்சுக்கணும். நாமக்கல் கவிஞரை பற்றி நிறைய வரிகள் தான் கேட்டிருக்கிறாங்க. எனவே அதை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுங்க. மாடம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவருக்காக துயர்படுவான் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். மலைக்கள்ளன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞருடைய நூல்கள்ல மிக முக்கியமான நூல்களில் ஒன்று மலைக்கள்ளன். மலைக்கள்ளன் எனும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். கீழ்கண்டவர்களில் ஓவிய கலைஞராக இருந்து இலக்கிய கலைஞராக மாறியவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அவர் முதல்ல வரையறார். அவர் ஒரு ஓவிய கலைஞர். ஓவிய கலைஞராக இருந்து அவர் இலக்கிய கலைஞராக மாறியவர். அடுத்து கூற்றை வைத்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. வாக்கியம் 1 பாருங்க. பாரதிக்கு பின் தோன்றிய தேசிய கவிஞர். பாரதிக்கு பின் தோன்றிய தேசிய கவிஞர்
கவிஞர் யார்? பாரதிக்கு பின் தோன்றிய விடுதலை கவிஞர் யார்? இந்த கூற்றுகளுக்கு உரித்தானவர் யார்? இந்த இரண்டு கூற்றுகளுக்கும் உரித்தானவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள்தான். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக பதவியேற்ற ஆண்டு 1949. அடுத்த கேள்வி பாருங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கிய ஆண்டு? பத்மபூஷன் விருது வழங்கிய ஆண்டு 1971. நாமக்கல் கவிஞர் எந்த இதழை நடத்தினார்? நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் லோகமித்திரன். லோகமித்திரன். சரியான விடை ஆப்ஷன் சி. நாமக்கல் கவிஞர் எழுதிய எந்த புதினம் திரைப்படமாக வெளிவந்தது? முன்பே சொன்ன நாமக்கல் கவிஞருடைய நூல்களில் முக்கியமான நூல் மலைக்கள்ளன் என்று. சரியான விடை மலைக்கள்ளன். பலே பாண்டியா, நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என நாமக்கல் கவிஞரை புகழ்ந்தவர் யார்? பாரதியாரா பாரதிதாசனா? பாரதியார் அவர்கள்தான் புகழ்ந்தார். அடுத்த கேள்வி. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என தமிழ் மொழியை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள். அடுத்த மிக மிக முக்கியமான கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் பாரதியார் இல்லாத குறையை போக்கியவன் என நாமக்கல் கவிஞர் அவர்களை புகழ்ந்தவர் யார்? தன்னுடைய அமைச்சரவையின் கீழ் அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞரை அமர்த்தி கொண்ட ராஜாஜி அவர்கள்தான். அடுத்த கேள்வி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ என்ற வரிகளின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என கூறியவர் நாமக்கல் கவிஞர். பெண்ணினுடைய பெருமையை உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தவை என போற்றியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவரும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்தான். அடுத்த கேள்வி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என கூறியவர் ராஜாஜி அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. சமய பொதுநோக்குடன் ஒரே கடவுள் என்ற உயரிய சிந்தனையை எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே என பாடியவர் யார்? அல்லாவென்பார் சில பேர், ஹரி சிவன் என்பார் சில பேர் என பாடியிருப்பார். அதுலதான் என்ன சொல்வார்னா, எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே என பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்களை பற்றி 41 ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம். இந்த வகுப்பு நீங்க தெளிவா பார்த்துட்டு இருந்தாலே போதும். நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். இந்த வகுப்பை முடித்தவர்கள் 41 கேள்விகள் முடிக்கப்பட்டதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கான பதில மறக்காம கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.